டைம் அப்படித்தான் சில நேரத்துக்கு நான் வந்திருப்பேன் ஒன்று ஒரு. அதனால உங்களுக்கு அந்த ஓகே, டைமுக்கு அனுப்பி கொள்ளலாம் அனுப்பிக்கிட்டு. சரி. இன்னைக்கு வந்து 11 இல்லையா கிளாஸ்? ஓ 11 கிளாஸ். கரெக்ட், நான் ஸ்டார்ட் பண்ணும். கடைசியாக பார்த்த தலைப்பு என்ன? கடைசியா பார்த்தது நேத்து அந்த வசனத்தின் இறுதியில அது சொல்லுங்க அதை. என்ன நிப்பாட்டுற வசனத்தை இடம். தெரியல. வசனத்தின் இறுதியில நிப்பாட்டுற முறைகள். வசனத்தின் வசனத்தின் இறுதியில அல்லது நிப்பாட்டப்படுற மாதிரி இடங்களில் எப்படி நிப்பாட்டுறதுன்றது. எத்தனை முறை எழுதிக்குது? 3 முறை. வெரி குட். சொல்லுங்க பாபு. முதலாவது முறை சரியா சொல்லணும். ஆ, சரி. முதலாவது முறை வசனத்தின் இறுதியில நிறுத்தும் போது வசனத்தின் இறுதியில பத்தகத்தாயன் சரிதானே? பத்தக மத்து பத்தக பத்தக மத்து பத்தக மத்து அலிஃப் பத்தகத்தாய். அதுல எது எந்த இடத்துல எது வருதோ அந்த இடத்துல எப்படி நிப்பாட்டுறது சொல்லி அந்த இடத்துல நிப்பாட்டுறது. அப்படின்டா சரியா சொல்லுங்க. கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வசனத்துல ஓதி விட்டு போற நேரம் பத்தக மத்து அலிஃப் பத்தக மத்து அல்லது பத்தக பத்தக மத்து அல்லது பத்தகத்தாய். சரியா சாஸ்திரத்? இன்னும் சரியா வரல. பத்தக மத்து அடுத்தது அலீஃப் வந்து அடுத்தது பத்தகத்தாய். இப்படி அடையாளங்கள் வார இடத்துல இந்த குறியீடுகள் வார இடத்துல வசனத்துல இறுதியில அலீஃப் வந்தா அத ஒரு வினாடி நீட்டி ஓதுறது, ஓதுறது, நிப்பாட்டுறது. எதெல்லாம் வரணும் பார்த்தா? பத்தக மத்து சரிதானே? பத்தக மத்து பத்தகத்தாய். فتح مد பத்தக فتحتين. மத்து அலீஃப் இல்ல பத்தக மத்து அலீஃப் பத்தகத்தாய். இது ஆஹா. போன்ற அடையாளங்கள் வந்தா அந்த இடத்துல நீட்டி ஒரு செகண்ட் நீட்டி ஒரு விரலை மூடி திறக்கிற அளவுக்கு நீட்டி நிப்பாட்டுறது. ஆ உதாரணம் பாத்தீங்களா? சரியா ஹஸ்ரத்? ஓ ஓ பார்த்தேன். ரெண்டாவது என்ன சொல்லுங்க பாவம். இரண்டாவது வசனத்தின் இறுதியில் குண்டு தே வந்தால் அதை ஹாவாக மாற்றி. சரி ஹஸ்ரத்? சொல்லுங்க. வசனத்தின் இறுதியில் குண்டு தே வந்தா அதை ஹாவாக மாற்றி 2 அளவுக்கு அதை நீட்டி எடுத்து ஓதுறது. 2 அளவுக்கு நீட்டணும் அப்படியா? 2 அளவு இல்ல 2 அளவுக்கு 2 அளவுக்கு மாற்றி ஒண்ணு நீட்டுவேன் நீட்டி ஓதுறது. வரல சரியா. வரலையா சார்? ம் என்ன சரி. பிள்ளை. திருப்பி சொல்லுங்க பாவம். வசனத்தின் இறுதியில் குண்டுத்தே வந்தா அத ஹாவாக மாற்றி அதுல 2 அளவுக்கு விரல் 2 வினாடி இழுத்து ஓதுறது. 2 வினாடி இழுத்து ஓதுற காரணம் என்ன? அது பிள்ளை அடி வரா இல்ல அவை வர்றதா? பிரச்சனை. அந்த எழுத்த மாத்திரம் அந்த எழுத்த மாத்திரம் நீட்டணும். அடுத்தது குண்டு தே வந்து அதையாக மாற்றி சுக்குன் வைத்து ஓத வேண்டும். இந்த சுக்கூனை வச்சு ஓது வருமா, இழுத்து ஓது வருமா, நீட்டி ஓது வருமா? நீங்க சொன்னது போல. சுக்குன் வச்சு ஓத வேண்டும். தாவை ஹாவாக மாற்றி ஓதுறது.
தாவாரத்தை ஹாவாக மாற்றி எந்த தா சுக்குன் வச்சு வாரத்தை? ஓதுறது. பெரிய ஹாவா சின்ன தாவா? எந்த தா? குண்டு தே- குண்டு தே. குண்டு தே அந்த வாரது பாயிண்ட் குண்டு இல்லை. தா குண்டு தே வாரத்தை வாரத்தை ஹாவா ஓ ஹாவாக மாற்றி சுக்குன் வச்சு ஓதுறது இல்லையா ஹசரத்? ஓ, நீங்க சொன்னது சரி. நீட்டி ரெண்டு அளவு நீட்டி ஓதுறேன்னு சொல்லப்போ நான் யோசிச்சேன், எங்கெங்கடா நீட்டி ஓதுறதுக்கு என்ன சொல்லி விளையா சொல்லி இல்ல கொடுத்தோம் இல்ல அது. நீட்டுறது இல்ல சாரி. இல்ல மூணாவது. இல்ல சாரி, அது நீட்டுறது இல்ல. எனக்கு தான் அதை மாற்றி பட்டிக்கணும் முதல். மூன்றாவது முதல் இரண்டு முறையும் தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடங்களிலும் சுக்குன் வச்சு ஓதி முடிக்கிறது. அப்படின்டா முதல் ரெண்டு சுக்குன் முறைடா? வச்சு ஓதுறது கடைசிக்கு. அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அப்படி முதல் ரெண்டு சொன்னா முறை. இல்ல, ஒன்னாவது முறையும் இரண்டாவது முறையும் என்று கேட்டீங்க தானே, அது சொன்னேன் தானே. ம். கடைசிக்கு அது அது இல்லாம நாங்க குர்ஆன் ஓதிட்டு போற நேரத்துக்கு குர்ஆன் முழு குர்ஆனையும் ஓதினாலும் சரி, அந்த இடத்துல நாங்க இந்த அந்த இந்த சந்தர்ப்பத்துல சுக்குன் வச்சு முடிக்கிறது. சரி. சரி ஹஸ்ரத். ஓகே, நல்லா நீங்க குரானை தேடிக்கிறீங்க. இது ஒரு நான் ஓதி கொண்டு போகல கேள்வி கேட்பேனா? இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் தான் கேட்பேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க சொன்ன விஷயங்களை வச்சு ஓதுவீங்க தானே? சரி சரி. நீங்க ஓதி கொண்டு போற சந்தர்ப்பத்தில் நான் அதுக்கு ஓ, தொடர்பான கேள்விகளை அது கட்டாயம் கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு அது மறக்காது. திரும்ப அதுக்காக வேண்டி சொல்றேன். அதன் குறிப்பு திருப்பி ஓதி மனசுல பதிய வச்சு ஓ, அப்பதான் இல்ல மனசுல பதிய வைக்கிறதுங்கிறது உண்டு. அது ஓதல்ல அடிக்கடி வரணுமே. சும்மா மனசுல பதிய வச்சு அது போதாதே. ஓ ஓ. ஓ, இல்ல, பதிய வைக்கிறேன்னா எப்ப குர்ஆன் ஓதக்குள்ளேயும் அது டக்குனு யாது வரணும் அந்த இடங்கள் உண்டு. ஓ, ஓ, ஓ. கொஞ்சம் வர பயிரன். இன்னைக்கு நாங்க அடுத்த பகுதிக்கு வரோம். அடுத்த பகுதி அல் குர்ஆன ஓதுறதுக்கு சரி அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விடயங்களை பத்தி நாங்க பார்க்க போறோம். இதுல மூணு விடயங்கள் எங்களுக்கு குர்ஆன சரி. ஓதுறதுக்கு தேவை. ஒன்று, எழுத்துக்களோட உச்சரிப்பு சரியா தேவை. எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறேன்னு எங்களுக்கு ஆ ஆ தெரியாட்டி எங்களுக்கு இந்த பாடத்துக்குள்ள போக இயலாது. இந்த ஆ. எழுத்தை எப்படித்தான் உச்சரிக்கிற என்று எங்களுக்கு ஓ விளங்கினா மட்டும்தான் சரி. நீங்க என்ன செய்யலாம், அந்த எழுத்தை எங்களுக்கு உச்சரிக்கலாம். சரி, பிழை இல்லாம ஓதலாம், பிழை இல்லாம உச்சரிக்கலாம். அப்ப எங்களுக்கு அடிப்படையில் தேவைன்னா ஒவ்வொரு எழுத்தையும் ஆ அந்தந்த எழுத்துக்குரிய வடிவம் என்ன, அதான் முதல்ல நாங்க சரியா படிக்கணும். இதுக்கு ஒரு பெரிய காலம் கொண்டு போகும், கவனமா நாங்க படிச்சு கொடுறதுக்கு. இரண்டாவது பகுதி ராகம் என்ற பகுதி. சரி. இதை நாங்க படிக்க தேவையில்லை. ஆனா நாங்க அதோட அடிப்படை உங்களுக்கு சொல்லித் தரணும். நீங்க தானே ராகம் எடுக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் சரியா ஆ தெரியும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் சரியா தெரியணும் என்றால் நாங்க என்ன செஞ்சுக்கணும், அடிப்படையில் ஆரம்பத்துல அது பற்றிய சரியான ஒரு தெளிவை உங்களுக்கு தந்திக்கணும். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்றைய பாடத்துல பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. மூணாவதாக நாங்க சட்ட பகுதியை பார்ப்போம். சட்டங்கள் என்ற அந்த பகுதிக்கு வருவோம். சட்டங்கள் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இது நாங்க செகண்ட் லெவல்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். பலட்ட தேவையில்லை. பட் எங்களுக்கு அதுல ஒரு 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 அறிமுகம் கொண்டு உங்களுக்கு சில இடங்கள்ல இந்த இதுல கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த ராகம் என்ற தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்க சரி. உங்களோட பார்க்கறதுக்கு இருக்கிறோம். முதலாவது, இந்த ராகம் அப்படின்னா என்னென்றால் உண்மையில அஹ், எங்கள்கிட்ட ஈக்கிற நாங்க ஒவ்வொருவரும் எங்கள்கிட்ட ஈக்கிற இயல்பான குரல்ல எங்கிட்ட ஈக்கிற இயல்பான குரல்ல ஓ நாங்க ஓதுறதுக்கு பழகிறது தான் ராகம் என்று சொல்லுவோம். ஆ ஆ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற குரலாம் நீங்க என்ன செய்யணும், இன்னொரு ஆளை போய் கொப்பி அடிச்சு அவரை மாதிரி நான் ஓத போறேன், இவரை மாதிரி நான் ஓத போறேன் என்று சொல்லி நாங்க போறல்ல. எங்கள்கிட்ட இருக்கிற சொல்லு. டோன்ல தான் நாங்க சரி. ஓதுவோம். எங்கிட்ட இருக்கிற எந்த டோன் சரியோ அந்த டோனை தான் நாங்க எடுத்து ஓதுவோம். அதுக்காக வேண்டிதான் நாங்க என்ன செய்வோம், ட்ரை பண்ணுவோம். சரியா? நீட்டுதல் இல்லாமல் சரி. ராகம் என்கிறது
சரி வராது. இப்ப நீட்டுறது என்றதை நாங்க சரியா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு ராகம் எடுத்து ஓதலாம். சரியா? நீட்டுதல் வந்தா தான் ராகம் வரும். ஓதலாம். நீட்டி ஓதல்ல, அப்படி நீட்ட ஓத கஷ்டம் அப்படின்னா எனக்கு ராகம் வராது, அடிப்படையில வராது. அடிப்படையில் இல்லை, எப்படியும் வராது. ஒருவேளை நாங்க நீட்டி ஓ, ஓத ரெடி ஆகினா மட்டும்தான் எங்களுக்கு சரி. ராகத்தை எடுக்கலாம். ஓடேல். அப்போ இதுல ஒரு விதி ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்றால் யாருக்கு நீட்டுறது கஷ்டமோ அவருக்கு ராகம் எடுக்கிறது கஷ்டம். சரியா? யாருக்கு நீட்டுறது கஷ்டமோ கஷ்டம். அவருக்கு ராகம் எடுக்கிறதே கஷ்டம். ராகம் அவருக்கு வராது. அவருக்கு ராகம் என்கிற ஒன்றே வராது என்கிறத சொல்லுவாங்க. ஓகே. ராகம் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? நீட்டி எடுத்துக்கொண்டு நீட்டலாம். போகலாம். ஓ, நீட்டுதல் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நீட்டுதல் என்றது எங்களுக்கு குர்ஆன்ல கிடைச்சிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் உண்டு. ம். சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் இந்த மாதிரியான ஒரு செட்டப் உண்டு இல்லை. சரியா? இல்ல குர்ஆன்ல இல்ல. மட்டும்தான் எங்களுக்கு இப்படியான ஒரு செட்டப் உண்டு. இது நாங்க நீட்டி ஓதுறதுக்கு. உண்மையில நீட்டுதல் என்ற ஒன்று எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா உண்மையில எங்களுக்கு குர்ஆனுங்கிறது பெரிய கஷ்டமா போயிடும். நான் சொல்றது பொய்யனா, நீ குர்ஆன்ல கொஞ்சம் எடுத்து ஓதி பாருங்க, நீட்டாம ஓதல் என்ற ஒன்றே சாத்தியம் இல்லை, வராது வாயில. அந்த அளவுக்கு அது ஓ, கஷ்டம். சரி. ஓ, ஓகே. அப்ப அதனால நீட்டுதல் என்றது பெரும்பாலும் குர்ஆனை சரியாக ஓதுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம். எனவே ராகம் என்கிறது உங்கள்கிட்ட தான் நிக்குது, எங்கள்கிட்ட இல்லை. சரியா? ராகம் சரி. என்றது உங்கள்கிட்ட ஓ, இயல்பாக உள்ள ஒரு விஷயங்கள்ல உண்டு. அந்த ராகத்தை நீங்க எந்த அளவு தூரம் எடுத்து ஓதுறீங்களோ அந்த அளவு தூரம் ராகம் டெவலப் ஆகும். நீங்க ராகம் எடுத்தா தான் அந்த ராகம் வரும். அப்ப நீங்க எப்படி சரி. ராகம் எடுக்கணும்? அந்த ராகம் எடுக்கிற மெத்தட் எல்லாத்தையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சொல்லி தருவோம். அது எப்படி எல்லாம் வரும் என்று பார்ப்போம். அது ஓகே. தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே சரி. ஹைர். இப்ப நாங்க இந்த நீட்டுதல், ஏன்னா இப்ப ராகத்துக்கு என்ன தேவை? ராகமா ஓதுறதுக்கு என்ன தேவை? நீட்டல். எங்களுக்கு நீட்டுதல் தேவை. வெரி குட். நீட்டுதல் இல்லைன்னா ராகம் இல்லை. எங்களுக்கு ராகம் ஓதுறதுக்கு நீட்டுதல் தேவை. நீட்டுதல் தேவை. அது ஓ, உங்களுக்கு கிளியர் இப்ப. ஓகே. ஹைர். இப்ப நீட்டுதல் அப்படின்னா என்னென்றால், முதலாவது நாங்க அதை சரியா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது நீட்டுதல் அப்படின்னா என்னென்றால், அரபுல நாங்க சொல்லுவோம் மத்து என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மத்து. 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 நீட்டுதலுக்கு மத்து. நீட்டுதலுக்கு சொல்றது மத்து. மத்து. மத்துன்னு நான் சொல்லுவோம். மத்து. மத்துண்டா என்னப்ப? நீட்டுதல். நீட்டுதல். அதான் தேவை, அதான் தேவை, அதுதான் தேவை. மத்து என்றால் நீட்டுதல். இந்த நீட்டுதல் என்றதை நாங்க இரண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று நாங்க சொல்லுவோம் மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். சரியா? மத்தினுடைய அடையாளங்களை பாருங்க. இந்த அடையாள குறியீடுகள்லாம் திருப்பி வருது, திருப்பியும் உங்களை கஷ்டப்படுத்து பாருங்க. என்ன பேர் இதுல? என்ன சார்? கேட்கல, விளங்கல. என்ன பேர்? நான் வட்டம் போட்டிக்கிறதுல இப்ப போட்டி நீங்க வட்டம் போட்டிறதுக்கு பத்தகத்துன் அதுதானே? லம்மத்துன், லம்ம மத்து. பிழை. நீங்க அந்த வட்டம் போட்டிறதுக்குள்ளுக்கு தானே இந்த கோடு, சோப்பு கோடு ஒன்று போட்டிருங்க, அதா? ஓ, அது உள்ளுக்குள்ள சொற்கள் தானே? ஓ, என்னது? லம்மத்துன். லம்மத்துன். சரியா? முதலாவது முதலாவது போட்டுக்கிறீங்க.
அப்ப எப்படி எனக்கு பாத்தீங்களா பத்தக பாத்தீங்களா பத்தக துண்டிக்குது அது அந்த எப்படின்னு எனக்கு அஹ், கேட்கப்பட ஆனா அந்த அடையாளம் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன் சொல்லி தந்து நான் கேள்வி கேட்கிறேன் அஹ், அஹ். இப்படி வந்து அது எப்படின்னு கேட்கப்படும் அந்த கேள்வியே பெரிய பிள்ளை இல்ல ஹசரத் இப்ப நீங்க அந்த ஒவ்வொரு வட்டத்துக்கும் இடையில ஒரு சய மார்க் போட்டிருங்க தானே ஓ அது சய மார்க் ஒவ்வொரு அடையாளத்துக்கும் அதுகள் அடையாளங்கள் இல்லையே அது ஒரு உண்டு அடையாளம் இல்லையே அடையாளம் தாக்கிறேன் இதுதான் அடையாளம் இது ஒரு அடையாளம் ஆ, ஆ, இது ஒரு அடையாளம் ஓ சரி சரி இது ஒரு ஓ அடையாளம் ஓ மூணு அடையாளம் கேட்டீங்க நான் ஓ ஓ ஓ சரி சரி மூணையும் சொல்லி தந்தேன் இப்ப ம். மூணையும் கேட்டீங்க அவ்வளவுதான் முதலாவது பெரிய ஓ விஷயம் பத்தகத்துன் முதலாவது உள்ளது சரியா பிழை சரி பத்தகத்துன் பிழை நம்ம மத்து அல்ல பாப்பமே ஹசரத் முதலாவது உள்ளது அப்படித்தானே சொல்லி தந்தீங்க ஆ பாத்தீங்களா பாத்தீங்களா பத்தகத்துன் திருப்பி இப்ப அடையாளத்தை ஃபுல்லா கேட்க பத்தகத்துன் வரேன் பத்தகத்தூன் இல்ல எப்படி இல்ல வரும் பத்தகத்தூன் இப்படி பத்தகத்துன் வரும் தான் இப்படி வந்து இப்படி மேலுக்கால இப்படி வந்ததுன்னு பத்தகத்தூன் பத்தக மத்து இல்லது லம்ம மத்து சரிதானே எனக்கு எனக்கு ஹசரத் லம்ம மத்து அடுத்து கசர மத்து ஆ, ம- லம்ம மத்து கசர மத்து பத்தக மத்து ஆ இப்பதான் வருது இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு சரி ஹசரத் வரக்கூடாது அதான் முக்கியம் எனக்கு அந்த சய மார்க் போட்டிருக்கிறது மற்றது ஒன்று வட்டம் போடாம போட்டிருக்கிறீங்க ரெண்டு மார்க்ல அதான் உனக்கு குழம்பிச்சு எந்த ஓதுறது ஆ சாரி இப்படி குழம்புறதுக்கு ஒன்று இல்லை இல்லை ஏசி அதுதான் உங்கள்ட்ட நான் கேட்டேன் சரி இப்ப ம். அந்த அடையாளம் சொல்லிட்டீங்க இப்போ அதெல்லாம் மூணு தான் என்ன அது மூணு தான் மத்தினுடைய அடையாளங்கள் ஃபதஹ் மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து என்ற மூணு தான் எதனுடைய அடையாளங்கள் ஆ, ஆ, எதனுடைய அது, அடையாளங்கள் ஃபதஹ் ஆ, மத்து கஸ்ரு மத்து நீட்டுதல்ட்ட லம்மு மத்து அண்ணா நீ நீட்டு அந்த வார்த்தை மத்து தான் சொல்லுங்க மத்து மத்தினுடைய அடையாளங்கள் இந்த ஓ நீட்டுதல் அதெல்லாம் விட்டு போட்டணும் மத்தின் இல்ல இல்ல மத்தினுடைய அடையாளங்கள் ஆ சரி சரி மத்தினுடைய சரி அடையாளங்கள் மத்தினுடைய எழுத்துக்கள் என்ன அலிஃப் மத்தினுடைய எழுத்துக்கள் சுக்கூன் செய்யப்பட்ட ஆ யா அலிப் சுக்கூன் செய்யப்பட்ட ஓ யா அலிப் சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட ம், மத்து இது சு- ஆ, சுக்குன் செய்யப்பட்ட வாவ் அங்கிட்டு போற எழுத்துக்கள் ஒன்று அலிப் யா யா சுக்குன் வச்ச யா சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட வாவ் சரியா சரத் எழுத்துக்கள் பஸ் இப்ப அடுத்த ஸ்டெப் வருவோம் ம். இதுட பேர் என்ன எது ஹஸ்ரத் எது நீங்க சிவப்பு வட்டம் போட்டிருக்கு எஸ் ம். ஆ, சிவப்பு வட்டம் போட்டிருக்கிற வட்டம் பேர் பத்தகத்துன் சரியா ஹஸ்ரத் பத்தகத்துன் தானே பத்தகத்துன் ஃபதஹத்துன்னா பத்தகத்தைன் அந்த இது முன்னாடி நீங்க பாத்துக்கிறீங்களா இது மூண்டுக்கும் இங்கால உள்ளதானே அது நேர மேல பத்தகதான் வந்து பத்தகத்துன் தான் பத்தகத்துன் தான் விளங்குது எனக்கு ஒரு வட்டத்துக்கு மேலால ஒரு கோடு மட்டும் தான் இருக்குது அதுக்கு பேர் நான் சொல்லுவோம் ஃபத்ஹு மத்து ம். என்ன பேர் பத்தக மத்து ஃபத்ஹு பத்தக மத்து மத்து ஹஸ்ரத் பத்தக மத்துல பத்தக மத்துட்டா நேரம் வர்றது தானே நான் அப்படித்தான் நம்ம எங்களோட அடையாளத்துல ஓதினோம் ஓ இப்படி இது வந்தாலும் பத்தக சாரி சாரி மத்தா இல்ல இல்ல நல்ல இது கேட்டுட்டது நல்லா இது வந்து ஃபதஹ் மத் அல்ல இது இப்போது இத பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தினுடைய அடையாளம் ஞாபகம் வச்சுக்கோங்க
இதுல பேர் ம். எப்படி மத்தினுடைய மத்தினுடைய அடையாளங்கள் அடையாளம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 15 இதுகள் 16 பேர் வரப்போகுது. ம். சரியா? அப்படி வாரதால எங்களுக்கு எல்லா ஆ, பேரும் குழம்பிக் கொள்ளும். ஆஹா, ஸ்டார்டிங் சரி. நான் குழம்பிக் கொள்ளப்படாது. அப்ப அதனால நாங்க இப்போதைக்கு வச்சுக்கொள்ற பேர் என்னன்னு ஆ, சொன்னா அது மதினுடைய அடையாளம் ம். என்று நாங்க பேரை வச்சுக்கொண்டா சரி. அடையாளம். போக போக நாங்க ஆ, சரி சரி. என்ன சொல்றேன் புதிய பேர்கள் சொல்லி தரலாம். இப்ப உடனே எடுத்தெடுப்புக்கு பிழைய சொன்னா நீங்க குழம்பிடுவீங்க. ஓ ஓ அதான். சரி அதனால நாங்க சரி. இப்ப சொல்லித் தரல. இப்ப நாங்க அதை அப்படி வச்சுக்குவோம். மதியினுடைய அடையாளம் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ம். சரி. சரி. இந்த அடையாளங்களை பொறுத்தவரை இப்ப நீட்ட நம்ம குர்ஆன்ல வந்தா மதுன்னு நீட்டுறதே என்ன? அப்ப இந்த நீல ஓ பாக்ஸ் நீட்டுறது. டிக்கி ம். நீல ஓ. கலராக பாக்ஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிற இதுகள் வந்துச்சு தண்டா நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். ம். 1 செகண்ட் மட்டும் தான் நீட்டணும். ம். ஆ. நல்லா ஞாபகம் ஆ. வச்சுக்கணுமா? ஃபத்தஹ் மது வந்தாலும் 1 செகண்ட் நீட்டுறது. 1 செகண்ட் எத்தனை அளவு? 2 அளவு. கைவிரல் மூடி திறக்கிற அளவு. ஒரு விரல ஆ முக்கை விரல முடி ஓ, திறக்கிற அளவு நேரம். அதான் நேரம். கை விரல மூடி திறக்கும் நேரம் தான். ஃபத்தஹ் மது வந்தாலும் கஸ்ர் மது வந்தாலும் லமு மது வந்தாலும் மத்தினுடைய எழுத்துக்கள் வந்தாலும் எது வந்தாலும் அது. ஆனா இவரை தனியா விட்டிக்கிறே மத்தினுடைய அடையாளம் ம். என்று சொன்னா இந்த மத்தினுடைய அடையாளம் ஓ என்று ஓ. சொல்லப்பட்டிருந்த இவரு எந்த இடத்துல வந்தாலும் நீட்ட வேண்டிய அளவு ம். 3 செகண்ட். மறக்கப்படாது. கட்டாயமாக கண்டிப்பாக மூணு சரி செகண்ட் நீட்டணும். அப்ப நான் நிறைய சொல்லி தந்துட்டேன். சரி சரி. அடுத்த கிளாஸுக்கு குர்ஆன் ஓதுற நேரம். ஓ ஓ குர்ஆன் ஓதுற குர்ஆனை ஓதி கொண்டு போற சந்தர்ப்பத்துல தான் இதெல்லாம். உஸ்தாத் குர்ஆன் இது நீங்க வந்தா நாங்க 3 செகண்ட்க்கு நீட்டணும். ஆ சரி கை ஓகே. விரலால 6 அளவுக்கு ம். நாங்க மூடி மூடி வார லெவலுக்கு நீட்டணும். நான் அவதானிப்பேன். ஓதி தந்து ஆறு தந்து ஹசரத் 3 செகண்ட். 6 அளவு கை விரல் 3 செகண்ட் 6 செகண்ட். 6 செகண்ட் அல்ல. பாத்தீங்களா குழப்பம். ஆறு செகண்டுங்கிறது அளவு. வேற, அளவுங்கிறது வேற. அளவுங்கிறது உங்களோட கையை மூடி திறக்கிற இல்ல டைம். இல்ல ஆறு ஆறு அளவு ஆ 3 செகண்ட் வேறையா. 3 செகண்ட். 6 அளவு உண்டு 3 செகண்ட். ரெண்டு உண்டு தான். அப்பதான் நீங்க ராகம் 6 அளவு வரும். நீட்டினாலும் ஓ, உண்டு, அப்பதான் ராகம் வரும். சரி 3 செகண்ட் நீட்டினாலும் உண்டு. ரெண்டும் உண்டு. அடையாளங்கள்ல விஷயங்களை பார்த்துக்கணும். அப்போ நாங்கள் புதிய ஓ, சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பழையதுகள் சரி பல சரி. விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகிக்குது. ம். குழம்பிக் கொள்ளாம வரணும். மத்திட விஷயத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ம். வரணும். இந்த மத்திர இன்னும் ம். சில விஷயங்கள் இருக்கிற இன்றைக்கு சில இருந்தால் திருப்பி குழம்பிடும். ம். அது அடுத்த இதுல கேள்வி கேட்டு சொல்லித்தாரேன். ஓ. ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.